நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான துஆ. அவர்கள் சொல்லுகிறார்கள், மகளே ஃபாத்திமாவே, காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டு வா என்று சொன்னார்கள். என்ன துஆ என்றால், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யு என்றால் அல்லாஹுடைய ஒரு பெயர், கய்யூம் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர். அல்லாஹ்வை அழைக்கிறோம். யா ஹை என்றால் உயிரோடு இருப்பவன், யா கய்யூம் என்று சொன்னால் நிலையாக இருப்பவன். உயிரோடு இருப்பவனே, நிலையாக இருப்பவனே, பி ரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை. இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஸ்டைல். பி ரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். எதுக்கு உதவி தேடுகிறேன்? என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அதான் இதுவும் ஜவாமிஉல் கலிம் என்கிற சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்த ஒரு துஆ. என்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய விவசாயத்திலே உன்னுடைய தொழிலை எதிர்பார்க்கிறேன், உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய நோயிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன் என்று யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ். யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ். யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். ஒரு செகண்ட் கூட என்னை நீ உன்னுடைய உதவி இல்லாமல் விட்டு விடாதே. சுப்ஹானல்லாஹ். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் சிமிட்டுற டைம். ஒரு செகண்ட் கூட உன்னுடைய உதவி இல்லாமல் என்னை நீ விட்டு விடாதே, உன்னுடைய உதவி எனக்கு தேவை. ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட, ஒரு ஷாப்பிங் பேக்கில் உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உன்னுடைய உதவி எனக்கு தேவை. நான் பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் அடிப்பதோ அல்லது கிக்கரில் ஸ்டார்ட் அடிப்பதோ உன்னுடைய உதவி தேவை, இல்லாமல் என்னால் முடியாது. அப்போ நான் என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள், இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லாஹ், நீ என்னை கைவிட்டு விடாதே, உன்னுடைய உதவியை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். ஒரு அற்புதமான துஆவா இல்லையா? இது எப்போ ஓதுறது? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதச் சொன்னார்கள். எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றோம்? சிம்பிள் துஆ. பெரிய நீண்ட துஆக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய துஆவை சொல்லவும் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள். ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். காலையில் என்று சொன்னால் ஃபஜ்ரிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதிக்கொண்டால் ஓகே. மாலை என்று சொன்னால் அசர தொழுதலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதிக்கொண்டாலும் சரி. அப்போ இந்த துஆவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஏராளமான துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவ்வாறான துஆக்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.